இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு ஒரு இறைவசன பகுதியை தியானிக்க விரும்புகிறேன். அந்த தியான பகுதியானது சற்று பல்லாண்டு நெடுங்காலமாக சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி. அந்த பகுதியை நான் விவரிப்பதற்காக, தியானிப்பதற்காக 3 வேத பகுதிகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதை சர்ச்சைக்குரிய கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் வேதவசன சத்தியம் என்ற நிலையில் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த செய்தியை நான் இதுவரையிலும் எங்கும் பிரசங்கித்ததில்லை. எவ்விடத்திலும் என்னுடைய 30 ஆண்டு கால இந்த ஊழியங்களிலே எவ்விடத்திலும் இந்த இறை செய்தியை நான் பிரசங்கித்ததில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று தோன்றுகிறது. அது என்ன சர்ச்சைக்குரிய பகுதி என்றால் ஸ்நானம். வேதாகமம் கற்பித்து தருகின்ற ஸ்நானம் அல்லது ஸ்நானப்படுத்துதல் என்பதின் பொருள் என்ன? எவ்வகை ஸ்நானம் வேத வசன சத்தியங்களின்படி ஏற்புடையது? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட ஸ்நானம் எது? இயேசு கிறிஸ்து பிற்பாடு நிலைப்படுத்தி ஸ்தாபித்த ஸ்நானம் எது என்கிற 3 நிலைப்பாடுகளில் இந்த ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சர்ச்சைக்குரியது, பல்லாண்டு காலமாக நெடுங்காலமாக இறையியலாளர்களாலும் இறை வல்லுநர்களாலும் சர்ச்சைக்குரியதாகவே பார்க்கப்பட்டு வருகின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியை நான் பல்வேறு நிலைகளிலே அதை பிரசங்கிப்பதற்காக எடுத்த காலங்கள் உண்டு. ஆனால் என்னை அழைக்கிறவர்கள் செய்திகளுக்காக, பிரசங்கங்களுக்காக என்னை அழைக்கிறவர்கள் எனக்கு ஒரு நிபந்தனை போடுவார்கள். என்னவென்றால், ஸ்நானங்களை குறித்து அல்லது ஸ்நானத்தை குறித்து, அந்நிய பாஷைகளை குறித்து தயவு செய்து நீங்கள் பேசக்கூடாது என்று ஒரு நிபந்தனையை, ஒரு அன்பு கட்டளையாக போடுவார்கள். ஏனெனில் ஸ்நானம் என்பது, அந்நிய பாஷை என்பது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. இதை தயவு செய்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறோம், உங்களுடைய புத்தகங்களிலே கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். தயவு செய்து எங்கள் திருச்சபையிலே நீங்கள் ஸ்நானத்தை குறித்தோ அந்நிய பாஷைகளை குறித்தோ பேச வேண்டாம். ஆனால் வசன சத்தியங்களை கேட்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை பிரசங்கத்திற்காக செய்திக்கு அழைத்திருக்கிறோம் என்று ஒரு அன்பு கட்டளையை போடுவார்கள். நானும் இங்கும் ஸ்நானத்தை குறித்தோ அந்நிய பாஷையை குறித்தோ பேசுவதில்லை. அதை இந்த நாளில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு பிடித்த ஸ்நானம் நான் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. வேத வசன ஆதாரங்களின்படி நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட, இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்திற்கு முன்பு ஸ்தாபித்த ஸ்நானம் எது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் முதல் பகுதி, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட ஞான ஸ்நானம் எது? நான் இங்கும் ஒரு தவறு செய்து விட்டேன். ஞான ஸ்நானம் என்றேன். பாப்டிசம் என்றால் ஸ்நானம், ஞான ஸ்நானம் அல்ல. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்நானம் என்றால் குளித்தல், அதாவது குளித்தல் என்று பொருள். ஸ்நானம் என்றால் குளித்தல். அதை மூழ்கியும் குளிக்கலாம்.
தண்ணீரை ஒரு செம்பில் அல்லது ஒரு வாளியில் எடுத்து தலையில் ஊற்றியும் குளிக்கலாம். மழையாக பொழிகிற மழை பெய்கிறதே துளி துளிகளாக, மழை துளிகளாக வானத்திலிருந்து பெய்து, மேகங்களிலிருந்து பெய்து மழை பெய்கிறதே, அந்த மழை தண்ணீரிலும் குளிக்கலாம். அது ஸ்பிரிங்லிங் வாட்டர். மன்சூன், அதாவது மழையிலே பெய்யப்படுகிற தண்ணீர் ஸ்பிரிங்லிங் வாட்டர், தெளிக்கப்படுகிறது போல பெய்கிறது. அந்த மழையிலும் குளிக்கலாம். ஆற்றிலோ குளத்திலோ சென்று மூழ்கியும் குளிக்கலாம். குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அது, அல்லது எழுந்து நடமாட முடியாத பெரியவர்களாக வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் பிறிதொருவரால் தண்ணீரில், அதாவது தண்ணீரை ஒரு அண்டாவில் வைத்து அல்லது ஒரு பெரிய பாத்திரத்தில் வைத்து சின்ன மக்குனால அல்லது ஒரு செம்புனால தண்ணியை அள்ளி எடுத்து கோரி எடுத்து தலையில் ஊற்றியும் குளிக்கலாம். குழந்தையானால் கைகளிலே தண்ணீரை எடுத்து பிள்ளையின் தலையிலும் உடலிலும் விட்டு தாய் குளிப்பாட்டுவதை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவ்விதமாக 3 நிலைப்பாடுகளிலே குளிக்கலாம். ஸ்நானம் என்றால் குளித்தல் அல்லது உடலை கழுவி, புற உடலை கழுவி சுத்தம் செய்தல். தவறுதலாக தமிழ் மொழிபெயர்ப்பிலே பாப்டிசம் என்பது ஞான ஸ்நானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் குறை கூறவில்லை. ஞானம் என்றால் உலக ஞானம், 2 விதமான கல்வி ஞானம், 3 விதமான 4 விதமான ஞானம் இருக்கிறது. ஒன்று உலக ஞானம், இன்னொன்று கல்வி கேள்வியினால் வருகிற ஞானம், இன்னொன்று இறை ஞானம், இன்னொன்று அனுபவ ஞானம். எனக்கு தெரிந்த வரையில் ஞானிகள் பலவிதம். அனுபவத்தினால், வாழ்வியல் அனுபவங்களினால் தங்களை ஞானிகளாக பாவித்துக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. தங்கள் கற்றவைகளை கேள்வி கேட்டு அதை அறிந்து கொண்டதினால் தங்களை ஞானிகளாக காட்டிக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. அனுபவங்களினால் உலக ஞானத்தை கற்று தெளிந்து, அனுபவங்கள், அதாவது வாழ்வியல் நிலைப்பாடுகளில் அனுபவங்களினால், தாங்கள் அனுபவித்த அனுபவங்களினால் உலக ஞானத்தை கற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அவர்களும் தங்களை ஞானிகள் என்பார்கள். ஞானிகள் பலவிதம். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உலகத்தின் ஞானிகளை பைத்தியமாக்குகிறவர் கர்த்தர். உலகத்துக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அதாவது இறை ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்கள். இறை ஞானத்தை கற்று அறிந்து கொள்வது கடினம். இறை ஞானத்தை வாழ்வியல் அனுபவங்களினால், நீதி, நேர்மை, யதார்த்தம், உண்மை, சத்தியம் இவைகளின் வழியாக இறை ஞானத்தை நேர்மையாக, நீதியாக வாழ்ந்து, பிறருக்கு தீங்கிழைக்காமல் நேர்மையாக வாழ்ந்து இறை ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். வாழ்வியல் அனுபவங்களினால், சத்திய வசனத்தை கை கொண்டு வாழுகிறதினால், சத்திய வசனத்தில் கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிறபடி தங்களுடைய வாழ்வை நடத்துகிறபடியினால் இறை ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். நேர்மையாக வாழுகிற, நீதியாக, பிறருக்கு தீங்கிழைக்காமல், தன்னுடைய சொந்த சரீரத்திற்கும் கூட தீங்கிழைக்காமல், நேர்மையாக, நீதியாக, தேவ சத்தியத்தின்படி, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க விரும்புகிறவர்களுக்கு அதிகமான போராட்டங்களும், வாழ்வியல் சோதனைகளும், விசுவாச சோதனைகளும், போராட்டங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும், மரண கண்ணிகளும், மரண போராட்டங்களும் உண்டு. அந்த போராட்டங்களின் வழியாக இறை ஞானத்தை கற்றுக்கொள்ளுதல். கற்றுக்கொண்டவர்கள் அனுபவசாலிகள். இறை ஞானம் பெற்றுக்கொண்ட அனுபவசாலிகள். அந்த இறை ஞானத்தை வாழ்வியல் அனுபவங்களினாலும், தங்களுடைய நீதி, நேர்மையான, உத்தமம், உண்மை நிறைந்த, யதார்த்தமான வாழ்க்கை நிலைகளிலே வேதவசன சத்தியங்களை கற்று அறிந்து தெளிந்து அனுபவித்தவர்கள் பேசுவது இறைஞானம். அப்படிப்பட்ட இறைஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு நிறைய வேதனைகள் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் ஒரு இடத்துல, வசனத்தை நீங்கள் தேடி பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூலில் இருக்கும்.
என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு இருளிலே போதிக்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே வீடுகளின் மேல் தெரிந்து போதியுங்கள் என்று சொல்லுவார். அதாவது இருளிலே, உபத்திரவத்தின் காலத்திலே, மகா கொடிய மரண பாடுகள், மரண வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை அனுபவங்களிலே நீதி நேர்மையாக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? இருளின் நாட்கள் அனுமதிக்கப்படுகிறது. உபத்திரவத்தின் காலம், மரண வேதனைகளை அனுபவிக்கிற, தங்கள் சுய வாழ்விலேயே சொந்த சரீரத்திலேயே மரண வேதனைகளை அனுபவித்து வாழுகிற இருளின் காலம். அந்த இருளின் நாட்களிலே, உபத்திரவத்தின் காலத்திலே, அந்த பாடுகளின் அனுபவ காலத்திலே நான் உங்களுக்கு கற்பிக்கிறதை, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை, நான் உங்களுக்கு போதிக்கிறதை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் வெளிச்சத்திலே, இருளில் அல்ல வெளிச்சத்திலே, நீங்கள் இருளிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு, நீங்கள் உபத்திரவ காலத்தின் பிடியில் இருந்து மரண வேதனைகளுக்குரிய வாழ்வியல் போராட்டங்களில் நிலைப்பாடுகளிலிருந்து வெளியேறி வெளிச்சத்திலே வந்த பிற்பாடு, அந்த வெளிச்சம் என்றால் உங்களிலே நீதியின் சூரியன் உதிக்கும், உங்களிலே தேவ மகிமை பிரகாசமாக வெளிப்படும். அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வந்த பிற்பாடு, சும்மா வாழ்வியல் போராட்டங்களிலிருந்து வெளியே வருமுன்னே நீங்கள் பிரசங்கிக்க போகக்கூடாது. கர்த்தர் சொன்னதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்ல போகக்கூடாது. அடிச்சு போடுவானுங்க, கல்லாறிடுவானுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளிச்சத்திலே தெரிந்து வீடுகளின் மேல் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். வீடுகளின் மேல் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு, தேவன் வாழும் வாசஸ்தலங்களாக, தேவனுடைய ஆலயங்களாக, தேவனுடைய வீடாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ மனிதர்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்திலே நீங்கள் உபத்திரவத்தின் குகையிலிருந்து வெளிப்பட்ட பிற்பாடு வெளியே வந்து நீங்கள் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாகிய அந்த சூரியனை போல உங்களிலே வெளிப்பட தொடங்கி அதிலிருந்து வெளிப்படுகிற தேவனின் நீதி, தேவனுடைய மகிமையின் ஒளியாக உங்களிலே பிரகாசிக்க, இறை ஞானமாக, இறை ஞான வெளிச்சமாக உங்களிலே பிரகாசிக்க தொடங்கின பிற்பாடு நீங்கள் வெளியே சென்று இந்த வெளிச்சத்திலே, இந்த இறைஞான வெளிச்சத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுக்கு இந்த சத்தியங்களை நீங்கள் இந்த இருளின் உபத்திரவத்தின் காலத்திலே புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட காலத்திலே நீங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் கற்பித்த சத்தியங்களை அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுக்கு வெளிச்சத்திலே போதியுங்கள், கற்பியுங்கள் என்று சொல்லுகிறார். இது இறைஞானம். இவங்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகத்துக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். உலகத்திற்கு பைத்தியமாய் இருக்கிற இறைஞானம் பெற்றவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஏன்னா உலகத்திற்குரிய ஞானிகளை அவர் பைத்தியமாக்கி அவருடைய ஞானத்தை பைத்தியமாக்குகிறார். ரோமர்ல இருக்கும், 1 கொரிந்தியர்ல இருக்கும், படிங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் உலகத்திற்கு பைத்தியமாக எண்ணப்படுகிற, பிச்சைக்காரர்களாக எண்ணப்படுகிற, உலகத்தில் யாரும் தீண்டத்தகாதவர்களா, எல்லோரும் தீண்டத்தகாதவர்களாக எண்ணுகிற இறைஞான அனுபவத்தில் தேறினவர்களை தேவன் தம்முடைய ஊழியங்களுக்கு என்று பயன்படுத்துகிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் தேவனுடைய மனுஷர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்ளுகிறவர்கள் யார்? பொய்யர்கள். வேத வசனங்களை தங்கள் விருப்பப்படி ஆதாயத்துக்காக, தங்கள் சம்பாத்திய தொழிலுக்காக புரட்டி பேசுகிறவர்கள். சத்தியத்தை பேச மாட்டாங்க. இவர்கள் இறைஞானிகள் அல்ல. இவர் உலகத்தார். உலக ஞானத்தையும் தங்கள் கல்வி கேள்விகளினால் தங்களுடைய உல்லாச ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான உலக ஞானத்தை கற்று தெளிந்து அதை தங்கள் அனுபவங்களாக்கி கொண்டு இறைஞான வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதான் வேத புரட்டர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த உபத்திரவத்தின் குகையிலே 30 ஆண்டு காலம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த 30 ஆண்டு கால உபத்திரவத்தின் குகையில நான் அதற்குள்ள 15 புத்தகங்களை எழுதிவிட்டு வெளியிட்டிருக்கிறேன். 30 ஆண்டு காலம் ஊழியம் செய்திருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டவைகளை எழுதி கொண்டே வந்தேன். அதை புத்தகங்களாக வெளியிட்டேன். 14 புத்தகங்களாக வெளியிட்டேன். இல்லை என்று சொல்லவில்லை, பெருமைக்காக அல்ல, நஷ்டப்பட்டுதான்.
அதை செய்தேன். என்னை வருத்தி கொண்டுதான் அதை செய்தேன். 30 ஆண்டுகள் நான் பிரசங்கித்தேன். 30 ஆண்டுகளிலே சுமார் 30 முதல் 25 முதல் 30 ஊழியக்காரர்களை, பாஸ்டர்ஸ், என்னுடைய ஊழியங்களின் மூலமாக உருவாக்கினேன். அவர்களில் யாரும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இல்லை, என்னை போல ஊழியம் செய்கிறவர்களாக இல்லை. ஆதாயத்திற்காகத்தான் ஊழியம் செய்கிறார்கள். நான் இல்லை என்று அதையும் மறக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுது என்னை கேட்டவர்கள், என்னை அழைத்தவர்கள் அனைவருமே உங்களுடைய இறைஞான விளக்கங்களுக்காக, இறைவசன வியாக்கியானங்களுக்காகத்தான் உங்களை செய்தி கொடுக்க அழைக்கிறோம். தயவாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஸ்நானங்களை குறித்தோ அந்நியவாசிகளை குறித்தோ பேசக்கூடாது என்று நிபந்தனை, அன்பு கட்டளையிடுவார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்வேன். சத்தியம்தான் மக்களுக்கு தெரியணும். அதுக்காக சிலர் 20 நிமிடம் தருவார்கள், சிலர் அரை மணி நேரம் தருவார்கள், சிலர் 45 நிமிடம் தருவார்கள், சிலர் 1 மணி நேரத்திற்கு மேல் 1.5 மணி நேரம் வரைக்கும் தருவார்கள் செய்திகளை கொடுப்பதற்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அது பெருமையாக நான் சொல்லவில்லை, என்னுடைய அனுபவங்களை சொன்னேன், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று. என்னுடைய தீய அனுபவங்களை அல்ல, வேதவசன ஆழங்களை, தேவனுடைய ஆழங்களை கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நான் முதலாவது, இயேசு கிறிஸ்து எந்த ஸ்நானத்தை எடுத்துக்கொண்டார்? அநேகர் சொல்லுகிறதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நாபகன் யோர்தான் ஆற்றிலே இயேசு கிறிஸ்து இறங்கினார். யோர்தானிலே இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நாபகன் முழுக்கி யோர்தானின் தண்ணீரிலே, யோர்தான் ஆற்றின் தண்ணீர்களிலே முழுக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். வேதாகமத்திலே அப்படி ஒரு வசனம் இல்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் வசனத்தை படிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானம், ஞானஸ்நானம் அல்ல, ஸ்நானம். நான் திரும்ப அந்த வார்த்தை பழகி போன வார்த்தை ஆயிட்டு, ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் என்று. ஞானஸ்நானம் அல்ல, ஸ்நானம். தேவன் பரிசுத்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உருவாக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டவர். அவர் இறை ஞானத்தை மாம்ச சரீரத்திற்குள்ளே அவருடைய ஜீவாத்மா, அவருடைய பரமாத்மா அடைக்கப்பட்டிருந்தபடியினால், கட்டப்பட்டிருந்தபடியினால், அவர் இறை ஞானத்தை கற்பதற்காக ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே 40 நாள் உபவாசம் இருக்க வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். யாரால்? பிசாசினார். அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவர் 40 நாள் வனாந்தரத்திற்கு சென்றார். அதற்கு உபவாசம் இருக்க. தேவ உபவாசம் என்றால் என்ன? தேவ சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுதல். உபவாசம் என்றால் பிறரை அழிப்பதற்காக துஷ்டத்தனத்தை கையினால் குத்துகிறதற்கு உபவாசம் இருக்கிறது. உபவாச ஜெபம் அல்ல. இன்று எல்லா திருச்சபைகளிலும் அநேக விசுவாசிகளும் போதகர்களும் திருச்சபைகளும் எந்த உபவாசத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது? துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கு, தனக்கு பிடிக்காதவர்களை குத்துவதற்கு, துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துவதற்கு உபவாசம் இருக்கிறார்கள். ஆனால் உபவாசம் என்பது தேவனோடு நெருங்கி சேர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுதல். 40 நாள் தேவ சமூகத்திலே கற்றுக்கொண்டவர்கள் 2 பேர். ஒன்று மோசே. 40 நாள் சீனாய் வனாந்தரத்திலே, சீனாய் மலையின் உச்சியிலே பற்றியறிகிற அக்னியின் நடுவிலே, பட்சிக்கிற அக்னியின் நடுவிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து 40 நாள் கற்றுக்கொண்டான் இறைஞானத்தை. 2வது முறையும் அதே மோசே அதே சீனாய் மலையிலே 40 நாள் திரும்பவும் கற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே யோவான் ஸ்நாபகன் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே மனாந்தரத்திற்கு சென்றார். 40 நாள் உபவாசம் இருக்க. உபவாசம் என்ற தேவ பரிசுத்தாவியினாலே உருவாக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட இயேசுவானவர் யோர்தான் ஆற்றிலே தேவனால் அனுப்பப்பட்டவனாகிய, தேவனுக்கும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராகிய, பூமி அனைத்திற்கும் தேவனாயிருக்கிற, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவனாகிய எலியாவின் மூலமாய், அந்த எலியா தான் யோவான் ஸ்நாபகன். அதை இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொல்லல. அந்த யோவான் ஸ்நாபகனிடத்தில் சென்று ஸ்நானம் பெற்றார். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நமக்கு ஞான ஸ்நானம் தருகிறவர்களோ கொடுக்கிறவர்களோ தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. தங்களை தாங்களே
போதகர்களாக, ஊழியர்களாக நியமித்துக் கொண்டவர்கள், தங்களை தாங்களே ஏற்படுத்திக் கொண்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஸ்நானம் பெறுகிறார். அவர் சொல்லுகிறார், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது யோவானால் ஸ்நானம் பெறுவதற்கு, இங்க ஞான ஸ்நானம்னு இருக்கு, நான் ஸ்நானம்னு எடுக்கிறேன். ஞானத்தை அவர் வனாந்தரத்திலே தான் தேவனிடத்திலே கற்றுக்கொண்டார். நீங்கள் 40 நாள். இங்க ஞான ஸ்நானத்தை யோவான் ஸ்நாபகம் கொடுக்கல, ஸ்நானத்தை கொடுத்தார். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. அப்பொழுது யோவானால் ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே யோவானிடத்தில் வந்தார். யோவான் கூப்பிட்டு கொடுக்கல, இயேசுதான், இயேசு கிறிஸ்து வரல, இயேசுவானவர் வந்தார். யோவானிடத்தில் ஸ்நானம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, ஏன் தடை செய்கிறான்? யோவானிலும், ஸ்நாபக யோவானிலும் பெரியவர் இவர். ஏன்னா இவர் தான் அவரை அனுப்பினாருங்க. அவருக்கு முன்பாக வழியை, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக மனுக்குல இரட்சகராக பிறப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய தூதனை அவருக்கு முன்பாக அனுப்பினார். அனுப்பினவரே வந்து நிற்கிறார் அனுப்பப்பட்டவனிடத்தில். எதுக்கு? எனக்கு ஸ்நானம் கொடு என்று. அதான் அவன் தடை செய்கிறான். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, இறைஞான தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான முழுக்கை நான் பெற வேண்டியதாக இருக்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெறுவதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா? என்னிடத்தில் இந்த ஆற்றின் தண்ணீரிலே ஸ்நானம் பெறுவதற்கு நீர் வரலாமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். அவன் சொல்லுகிறான், அவன் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்றான், அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்றான், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை, அவருடைய காலணிகளை, அவர் கால்களின் கீழ் அழிந்திருக்கிற செருப்பை சுமக்கிறதற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஏன்? தன்னை அனுப்பினவர் தேவனாகிய கர்த்தர், சர்வலோகத்திற்கும் ஆண்டவர், தன்னை இயேசு மனிதகுமாரனாகிய இயேசுவுக்கு ஸ்நானம் கொடுப்பதற்கு அனுப்பியிருக்கிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்கு அனுப்பியிருக்கிறார். இயேசுவுக்கு முன்னே நடக்கிறவனாக அனுப்பியிருக்கிறார். போர் ரன்னராக, இயேசுவுக்கு முன் நடக்கிற ஒரு வழிகாட்டியாக யாரை? யோவானை தேவன் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். எல்லா நீதியும்னா எல்லா தேவனுடைய நீதியின் வார்த்தைகள் வேதாகமத்திலே கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, நான் என்னுடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன். அந்த தூதன் தான் அவன் வந்து எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது, இன்னைக்கு மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி முடிப்பது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஏற்றதாக இருக்கிறது. தேவனே அந்த வார்த்தைகளை பேசினவர். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினது தேவனுக்கு அவசியமாயிருக்கிறது, அனுப்பப்பட்டவனுக்கும் அவசியமாயிருக்கிறது. அந்த கட்டளைகளை, அந்த தேவனுடைய வார்த்தைகளை கூறி அறிவித்த தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிற அந்த இயேசுவானவருக்கும் அது நீதியாக எண்ணப்படுகிறது. அது தேவையாக இருக்கிறது. அதான் சொல்லுகிறார்,
எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு, எனக்கும் உனக்கும் ஏற்றதாக இருக்கிறது. நமக்கு பின்வரும் ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அது ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். எதுக்கு இடம் கொடுத்தான்? அவருக்கு ஸ்நானம் கொடுத்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்துங்க தண்ணீர்ல ஆற்றில் இறங்கினார் என்று லூக்கா நற்செய்தி நூலில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனா இறங்குனதுனால முழுகினார் என்று அர்த்தம் அல்ல. ஏன்னா நான் அதுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை சொல்றேன். நிறைய வசனங்களை எடுத்து பேச முடியாது, அதனால ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லா வசனங்களையும் உள்ளடக்கிய ஒரு வசனம் சுட்டி காட்டுறேன். அதுக்கு பின்னாடி இயேசு இடம் கொடுத்தான், அவருக்கு ஸ்நானம் கொடுத்தான். யோர்தான் ஆற்றிலே, யோர்தான் ஆற்றின் தண்ணீரிலே ஸ்நானம் கொடுத்தான். முழுகினார் அல்லது முழுக்கினான் என்று அங்கே வேதாகமத்தில் எழுதப்படலை, ஆங்கில வேதாகமத்திலும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர் வளர்ந்தவர், 30 வயதானவர் இயேசு கிறிஸ்து. ஞானஸ்நானம் கொடுக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை விட வயதில் மூத்தவன், 6 மாதங்களுக்கு மூத்தவன். அதாவது இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அல்லது ஸ்நானப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஸ்நானத்தை பெரியவனான யோவான் ஸ்நாபகனாலே மிகவும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து அந்த ஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார். வேறொரு இடத்தில் அவர் சொல்லுவார், மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு, எலியா வர வேண்டும் என்று முந்தி சொல்லுகிறீர்களே, முந்தி வர வேண்டும் என்று அவன் வந்தாயிற்று, உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் யோவான் ஸ்நாபகனே அந்த எலியா. தோலாடையை உடுத்திக் கொண்டு வெட்டுக்கிளியின் தேனையும் சாப்பிட்டுக் கொண்டு வந்தானே வைத்தியக்காரனை போல, அவன்தான் எலியா, யோவான் ஸ்நாபகன் என்று சொல்கிறார். பெரியவன் அவனே, பூமியில் இருக்கிற அனைவரிலும் பெரியவன் அவனே. அவன் இயேசு தன்னையும் உட்படுத்தி சொல்லுகிறார். பூமியில் மனிதர்களாக இருக்கிற அனைவரிலும் பெரியவன் அவனே. பெரியவனாலே சிறியவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அல்லது ஸ்நானப்படுத்தப்பட வேண்டும் என்று. அது தேவ வசனங்களை, பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நிறைவேற்றி முடிப்பது இதிலே வெளிப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறினவுடனே அவன் நின்று பெற்றாரா தண்ணீருக்குள் முழுகி பெற்றாரான்னு சொல்லப்படல. ஆனா ஆங்கில வேதம் சொல்லுகிறது, அவர் ஸ்ட்ரைட்டன் டு, அதாவது ஜலத்திலிருந்து நேரடியாக கரைக்கு வந்திருக்கிறார். அப்படின்னா மூழ்கி பெற்றார்னா அவர் ஜலத்திலிருந்து எழுந்து கரையேறினார் என்று இருக்க வேண்டும். இல்ல, எழுந்து என்று சொல்லப்படவில்லை, நேரடியாக ஸ்ட்ரைட்டா வந்திருக்கார். அப்படின்னா நின்றுதான் பெற்றிருக்கார். யோவான் இயேசு கிறிஸ்துவை தனக்கு முன்னிறுத்தி அவருக்கு கையினால் தண்ணீரை ஆற்றின் தண்ணீரிலிருந்து அள்ளி எடுத்து அவருடைய தலையிலே ஊற்றி இருக்கிறான். ஊற்றுதல் தான் இந்த ஸ்நானம் என்பதை நான் உறுதிப்படுத்துவதற்காக அந்த பிற்பகுதியை பின்னாடி சொல்றேன். அந்த இல்லைன்னா சொல்லிட்டு போறேன். அந்த ஸ்நானத்தை, தண்ணீரை ஆற்றின் தண்ணீரிலிருந்து கைகளில் அள்ளி இயேசுவின் சிரசின் மேல், தலையின் மேல் ஊற்றி அவரை ஸ்நானப்படுத்தின உடனே அவர் தண்ணீரிலிருந்து நேரடியாக கரைக்கு வருகிறார். கரைக்கு வருகிற போது, அவர் கரையேறின உடனே என்ன நடக்குது? வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆங்கில வேதாகமம் ஹெவன்ஸ் என்று சொல்லுகிறது. ஹெவன் என்று சொல்லவில்லை, ஹெவன்ஸ். வானங்கள் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை அவர் கண்டார். யார் கண்டார்? தேவ ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் வானத்திலிருந்து திறக்கப்பட்ட திறந்திருக்கிற வானத்திலிருந்து இறங்கி இயேசுவின் மேல் வந்து இறங்கினார், வருகிறதை கண்டார். 17ஆம் வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். யார் பேசுகிறது?
மாற்றமில்லாதவரும் மாறுதலுக்குட்படாதவரும் ஒருவராலும் ஒரு காலும் மாற்றப்படக்கூடாதவருமாயிருக்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து மனித குமாரனாக மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இயேசுவின் மேல் பரிசுத்தாவியானவராகிய தேவன் இறங்கி தங்கின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறியது. இந்த ஸ்நானத்தை யோர்தான் ஆற்றிலே அனுப்பப்பட்டவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்தூதனாக அனுப்பப்பட்டவனாகிய யோவான் ஸ்நாபகன் எனப்படுகிற எலியா யோர்தான் ஆற்றின் தண்ணீர்களிலிருந்து கைகளிலே தண்ணீரை அள்ளி எடுத்து இயேசுவின் தலையின் மேல் ஊற்றி இருக்கிறான். அதான் ஸ்நானம். இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அதனால்தான் வானங்கள் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியானவர் புறாவின் வடிவத்திலே இறங்கி வந்து இயேசுவின் மேல் தங்கினார். இந்த ஸ்நானம் ஊற்றுதல் தான் என்பதற்கு ஆதாரமாக நான் பழைய ஏற்பாட்டின் அநேக பகுதிகள், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், ஆரோனுடைய குமாரர்களின் தலையின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், தீர்க்கதரிசிகளின் தலையிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், ராஜாக்களின் தலைகளின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், இவைகள் எல்லாம் ஸ்நானங்கள் தான். பழைய ஏற்பாட்டு ஸ்நானங்கள் அங்கே அபிஷேகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் கடைசி அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், நீ உன் சகோதரனாகிய ஆரோனை அழைப்பித்து தேவாலயத்தின் வாசலிலே வைக்கப்பட்டிருக்கிற வெண்கல கடல் தொட்டியின் தண்ணீர்களிலிருந்து அந்த தண்ணீர்களினாலே தண்ணீரை எடுத்து, தண்ணீர்களுக்குள்ள அல்ல, தண்ணீரினாலே தண்ணீரை எடுத்து அவனை கழுவி குளிப்பாட்டி சுத்தம் பண்ணு. அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி அவனுடைய சிரசின் மேல் மனிதர் மேல் ஊற்றப்படக்கூடாத அந்த தேவனுக்கென்று பிரத்யேகமாய் தயாரிக்கப்பட்ட அபிஷேக தைலத்தை அவனுடைய சிரசின் மேல் ஊற்றி அவனை அபிஷேகம் செய். அவ்வண்ணமாகவே அவனுடைய குமாரர்களையும் அந்த வெண்கல கடல் தொட்டியின் தண்ணீர்களினாலே கழுவி சுத்தப்படுத்தி, அதாவது ஸ்நானப்படுத்தி, ஸ்நானம் என்றால் கழுவி சுத்திகரித்தல், ஸ்நானப்படுத்தி நீ என்ன செய், அவர்களுடைய சிரசிலும் அவர்களுக்கும் அந்த ஆசாரியத்துவ பணிக்கான ஆசாரியத்துவ உடைகளை, அங்கிகளை அவர்களுக்கு உடுத்து வைப்பாயாக என்று சொல்கிறார். இவ்விதமாக இவை அனைத்தின் உட்பொருளையும் கருப்பொருளையும் தாங்கி நிற்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனெனில் நான் முன்பு என்னுடைய அனுபவ சாட்சியிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் தேடி பார்க்கலாம், யூடியூப்ல இருக்கு அந்த செய்தி. 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அதிகாலையில 3:30 மணிக்கு நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அது ஸ்நானம். நான் சர்ச்சில் போய் சபை மெம்பராக தெளிப்பு ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஊற்று ஸ்நானம், சீச சபையில. நான் அந்த ஸ்நானம் போதும் என்று இருக்கிறேன். இரண்டாவது ஒரு ஸ்நானம் உண்டு, அதை சொல்றேன். நான் பெற்றுக்கொண்ட அந்த சபை சடங்கு, ரிச்சுவல் ஆர்டினன்ஸ் ஆஃப் சர்ச், சபையிலே அங்கத்தினராவதற்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே கூறி அறிவித்திருக்கிறபடி பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே அல்லது என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்து, அங்கேயும் ஞான ஸ்நானம் மொழிபெயர்த்திருக்காங்க, ஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்த அனைத்தையும் அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று சொல்கிறார். இங்க கற்பிக்கிறவன் இல்லை. அவர் கூறி சீடர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கற்பிக்கிற இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் போன்ற அப்போஸ்தலர்களை போன்ற ஊழியர்களோ போதகர்களோ தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ இந்த பூமியில் இல்லை. சபையில ஆளை கூட்டுறதுக்காக, காணிக்கை வசூலிப்பதற்காக, சபை உறுப்பினர்களாக இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அறியாதவர்களுக்கும் அறியாத முட்டாள்களுக்கும் சபை அந்தஸ்துக்காக, சமூக அந்தஸ்துக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஸ்நானம் கொடுத்து சபைகளிலே சேர்த்துக்கொள்கிறார்கள். இது உலக சபையிலே அங்கத்தினராவதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரிச்சுவல் ஆர்டினன்ஸ் என்கிற ஒரு சபை சடங்கு மட்டுமே.
இந்த சபை சடங்குக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கீதம் 133 அதிகாரம், அதாவது 1995 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு நான் முழங்காலில் ஜெபித்துக் கொண்டிருக்க எனக்கு ஒருவர் ஸ்நானம் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். என அங்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது. நான் எந்த அறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த அறையின் தென்கிழக்கு மூலையிலே ஒரு அடுப்பிலே வைக்கப்பட்டு தைலம், அதாவது எண்ணெய் காய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு பழைய கரிகருத்த சப்பி சடைந்து போயிருக்கிற ஒரு பாத்திரம் இருக்கிறது. அறுவர் வந்து அந்த பாத்திரத்தை அந்த மூலையில் இருந்து எடுத்து அதில் இருக்கிற தைலத்தை, அபிஷேக தைலம், அந்த எண்ணெயை வடித்து என் உச்சந்தலையின் மேல் ஊற்றுகிறார். நான் முழங்காலில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே பார்க்கிற காட்சி, சொப்பனம் இல்லை. அந்த எண்ணெயை அவர் என் தலையிலே கவிழ்த்து ஊற்று, அந்த பாத்திரத்தோடு அவ்வளவுதான் எண்ணெய் இருக்கு. வேற அந்த பாத்திரத்தில் அபிஷேக தைலம் காய்ச்சப்படுகிற அந்த பாத்திரத்திலே, இது பழைய ஏற்பாட்டு முறை. அங்கே எனக்கு முன்பாக நிற்கிறவர் அவருடைய 2 கண்களும் நாசி துவாரங்களும் மட்டும்தான், நெற்றியும் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவருடைய அங்கி, அவருடைய தாடி, முகம் முழுவதும் அடர்ந்த தாடி, மார்பு வரையும் அடர்ந்த தாடி, வெண் தாடி. அவருடைய சரீரம், தலைமயிர் அனைத்தும் வெண்மையாக இருக்கிறது. 2 கண்களும் பளிர் என்று சூரியனை போல் ஒளி வீசுகிறதாக இருக்கிறது. அவருடைய நெற்றி, 2 கண்கள், மூக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவருடைய கையில் இருக்கிற பாத்திரம் தான் தெரியும். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. தேவன் என்று சொல்ல முடியாது. மோசையாக இருக்கலாம். ஆரோனுக்கு அபிஷேகம், முதலாவது அபிஷேக தைலத்தை ஆரோனுடைய சிரசின் மேல், தேவனுடைய ஆசாரி பரிசுத்தனாகிய ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றின அவனை அபிஷேகித்த மோசையாக இருக்கும் என்று நம்புகிறேன். உறுதிப்பட என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தோடு அவர் எடுத்து என்னுடைய தலையின் மேல் ஊற்றுகிற போது, இந்த உலகத்தில் நான் எந்த நிலையிலும் அதை சுவாசித்திராத ஒரு நறுமணம், ஒரு பிரம்மாண்டம், அந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனமும், எந்த நறுமணமும் அதன் அருகே வர முடியாது. அன்றிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நறுமணங்களும், பவுடர், சென்ட், அது இது அது எதுவும் நான் தொடுவதில்லை. ஏன்னா அருவருப்பா இருக்கும். எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சு. உலகத்தின் நறுமணம் அனைத்தும் அருவருப்பாக இருக்கிறது. அங்கே பரிமள தைலம், அபிஷேக தைலம், அந்த இயேசு கிறிஸ்துவின் நறுமணம் வீசுகின்ற அந்த தைலத்தை அந்த பாத்திரத்தோடு, அபிஷேக தைல காய்ச்சப்பட்ட பாத்திரத்தோடு என் தலையின் மேல் ஊற்றுகிறார். என் தலையின் மேல் ஊற்றப்படுகிற போது என் தலைமயிர் முழுவதும், நான் அப்ப பெரிய தாடி வளர்த்திருப்பேன், பைத்தியக்காரனை போல தான் இருப்பேன். பெரிய தாடி, என்னுடைய தலைமயிர் என் தோள்களை மூடி கிடக்கும். தோளிலிருந்து ஒரு பக்கம் மார்பிலும், ஒரு புறம் மறுபுறம் முதுகு முழுவதும், என் தோள்பட்டை முழுவதும் மூடி கிடக்கும் என்னுடைய ஹிப்பி, பழைய ஹிப்பி மாடல் அந்த தலைமுடி. அதை விட தலைமுடியை விட நீளமாக தாடி வளர்த்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் தலைமயிர் முழுவதும் நனைந்து என் அங்கிகளிலும், பின்புறம் அங்கிகளிலும், நான் உடுத்தி இருக்கிற அந்த உடையிலும் தாடி முழுவதும் நனைந்து என் முன்புற வஸ்திரங்களிலும் அது இறங்கி என் காலின் பாதங்களை தொடுகிறது. அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் உண்மையான பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஸ்நானப்படுத்துதலும் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகிக்கப்படுதலும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுது எனக்கு மனதிலே வந்த வசனம் இந்த வசனம், சங்கீதம் 133 அதிகாரம் 2ஆம் வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஹெர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. போதுமாங்க இந்த அனுபவம். அதனால தான் சொல்றேன், தெளிக்கப்படும் சுத்த ஜலம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க நான் சுத்த ஜலம் அவர்கள் மேல், உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன். அந்த சுத்த ஜலம் 1 பேதுரு
1 அதிகாரம் 2 வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியும் ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலும் சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதினாலும் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு வரும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெண் பனி போல் தெளிக்கப்படும். சியோன் பர்வதங்களின் மேல் கர்மோன் மற்றும் கர்மோன் மலைகளின் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கும். ஏசாயா 26 அதிகாரம் 19 வசனம், உம்முடைய பனி புல் பூண்டுகளின் மேல் இறங்கும் பனி போல் இருக்கும். அப்போது மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்று ஏசாயா 26 அதிகாரம் 19 வசனத்திலே தேவனானவர் கர்த்தரானவர் ஏசாயாவின் மூலமாய் முன்னுரைத்து வைத்திருக்கிறார். தெளிக்கப்படும் ரத்தம் ஸ்நானம், தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெண் பனி போல் உங்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டும். அதுதான் வேதம் கற்பிக்கிற ஸ்நானம். இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் ஆற்றின் தண்ணீர்களால் யோவான் ஸ்நாபகன் கொடுத்த ஸ்நானமும் அந்த தெளிப்பு ஸ்நானமே அல்லது ஊற்று ஸ்நானமே, ஊற்றுதல் ஸ்நானமே, முழுக்குதல் அல்ல. அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுதல், அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய தாடி முழுவதும் நனைந்து வடிந்து அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அபிஷேக தைலத்துக்கும். அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படும் போதே சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை கற்பித்து நடத்துகிற சத்திய ஆவியானவர், அதாவது கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த அபிஷேகத்தோடு கூட நம்மேல் வந்து விடுகிறார். காரணம், சவுல் அரசனாக்கப்பட்ட போது அவன் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட உடனேயே தேவ ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கி இருந்தார். தேவனுடைய ஆவியானவர் அந்த நேரத்திலேயே, அபிஷேகத்தின் நேரத்திலேயே, அந்த ஸ்நானத்தின் நேரத்திலேயே நம்மோடு இறங்கி வர வேண்டும். அதுதான் வேதாகமம், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் பிரமாணங்களின் படியான, அதாவது தோரா என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கையின் புத்தகங்களின் படியான ஸ்நானமும் அபிஷேகமும். அந்த அபிஷேகத்தை தான் இங்கே ஒரே வசனத்திலே தாவீது பாடுகிறான். அந்த சங்கீதம் 133 சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒருவன் அவன் பூரண புருஷனாக மாற்றப்படுகிற போது அவன் உள்ளும் புறம்பும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய இறைஞான சத்தியங்களை கற்று தேறி தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான முழுக்கிலே அவன் முழுகி பூரணப்படுகிற போது, அதுக்கு பிறகுதாங்க உங்களுக்கு இறைஞானம், ஞான ஸ்நானம் வரும். முதல்ல ஸ்நானம் தான் வருது அல்லது அபிஷேகம் தான் வருகிறது. உடனே நீ பரிசுத்தவானாக முடியாது. அந்த அபிஷேகத்தின் வழியாக, அந்த ஸ்நானத்தின் வழியாக, உன்னை கழுவி சுத்திகரிக்கிறதன் வழியாக உன்னோடு இறங்கி வந்த அந்த அபிஷேக தைலத்தோடு இறங்கி வந்த, உனக்குள் வந்திருக்கிற, உன்மேல் வந்திருக்கிற அந்த சத்திய ஆவியானவர், தேவ ஆவியானவர் உன்னை தேவனை அறிகிற இறை ஞான அறிவாகிய அந்த மெய் ஞான அறிவிலே உன்னை கற்பித்து நடத்துவார். அது ஒரு நாள்ல நான் முடியாது. அதான் சொல்றேங்க, எனக்கு 30 வருஷம் ஆயிற்று. 1995 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, இன்னைக்கு 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி. கணக்கிட்ட பாருங்கள், 30 வருடம் ஆயிற்று. நான் இன்னும் பூரண முழுக்கை பெறவில்லை. இறை ஞான தேவனை அறிகிற அறிவாகிய இறை ஞான அறிவிலே நான் இன்னும் முழுகவில்லை. ஞான ஸ்நானம் என்பது தேவனை அறிகிற அறிவாகிய இறை ஞான முழுக்கு, இறை ஞானத்திலே முழுகுவது. ஞான ஸ்நானம் வேறு, ஸ்நானம் வேறு. அதை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. ஆனால் அந்த ஸ்நானம், அந்த அபிஷேகம் எனப்படுகிற பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் எனப்படுகிற அந்த ஸ்நானம் கொடுக்கப்படுகிற போதே வேத வசன சத்தியங்கள் அனைத்தும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களின்படியும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
20 முதல் 27 வரையான வசனங்களின்படியும் அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்கள் இருதயங்களுக்குள் அந்த அப்படிப்பட்ட வேத சத்தியம், வேத வசன சத்தியத்தின்படியான ஸ்நானத்தையோ அபிஷேகத்தையோ பெற்றுக் கொள்ளுகிற ஒருவனிடத்திலே வேத 2 உடன்படிக்கைகளின், பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கைகளின் இயேசு கிறிஸ்து கூறியபடி பழையவைகளையும் புதியவைகளையும் கற்று அறிந்து தேறினவன். தேவனாலே தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். சத்திய ஆவியானவரால் அல்லது தேவ ஆவியானவரால் மட்டுமே அந்த பழைய புதிய உடன்படிக்கைகளின் பழையதும் புதியதுமான வேத வசனங்கள் அனைத்தும் உன் இதய பலகையிலே எழுதப்பட வேண்டும். அந்த கண்ணாடி ஒளித்திரை, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்டிவ் ஏரியா எனப்படுகிற உன் மனசாட்சியின் பலகையிலே அது எழுதப்பட வேண்டும். எரேமியா 31 அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்களை படித்து பார். அந்நாளிலே நான் என் உடன்படிக்கைகளின் வசனங்களை, வார்த்தைகளை அவனுடைய இருதயத்திலே எழுதுவேன். 1 யோவான் 2 அதிகாரம் 20, 27 வசனங்கள். நீ பெற்றுக் கொண்டிருக்கிற அபிஷேகம் உன் இதய பலகையிலே போடப்பட்டிருக்கிற அந்த முத்திரை அடையாளம். எபேசியர் 1:13 தேவனுடைய பழைய புதிய உடன்படிக்கைகளின் வார்த்தைகள் அனைத்தும் உன் இதய பலகையிலே எழுதுகிற பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்திலே மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக போடப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேக முத்திரையை உன் இதய பலகையிலே, மனசாட்சியின் பலகையிலே, அந்த மனவழி ஒளித்திரையாகிய கண்ணாடி திரைக்குள்ளே போடுவார். மனிதரால் காண முடியாது. இந்த அபிஷேகத்தின் அடையாளத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டதற்கோ நீ அபிஷேகம் பெற்றதற்கோ அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. பழைய புதிய உடன்படிக்கைகளின் புத்தகங்களில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் உன் இருதய பலகையிலே, உன் மனசாட்சியின் பலகையிலே தேவ ஆவியானவர் எழுதி முத்திரை போட வேண்டும். இதை பெற்றிருக்கிறாயா? இதை பெற்றுக் கொள்ளாதவன் எல்லாம் நாம் பரிசுத்தவான் என்கிறாய். நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழுகிறவன் என்று என்கிறாய். எங்கே நிறைந்தாய்? பண ஆசை ஒழியாத மகா பாவிகளே, மகா துன்மார்க்கர்களே, எப்படி பரிசுத்தவான்களானீர்கள்? எப்படி வேத வசனத்தை உங்கள் விருப்பப்படி வளைக்கிறீர்கள், உருட்டுகிறீர்கள், புரட்டுகிறீர்கள்? கேட்கிறேன், தெரியாமல் கேட்கிறேன். எனக்கு விளக்கம் சொல்ல யாராவது தயாரா இருக்கீங்களா? இல்ல என்னை அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறீர்களா? இல்ல இவன் தான் சாத்தான் என்று சொல்கிறீர்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல. 1000 பேர் சொல்லிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்தியம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கற்பிக்கப்பட்டவைகளை, நான் கற்றுக்கொண்டவைகளை, நான் தேறினவைகளிலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சத்திய வசன ஆதாரங்களின் மூலமாக நான் ஒன்றை கேட்கிறேன். என்னை பார்த்து அந்தி கிறிஸ்து வந்தான், இவன் தான் கள்ளத்தீர்க்கதரிசி, இவன் தான் பிசாசு, இவன் தான் சாத்தான் என்று சொல்லுகிற, இவன் அசுத்தாவியினால் நிறைந்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற ஓநாய் கும்பலுக்கு கேட்கிறேன். இந்த சங்கீதம் 133 அதிகாரம் 1 வசனம், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றால், நீ பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவன், பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவன் என்றால், நீ பரிசுத்தவான் என்றால், நீ தேவனுடைய மனுஷன் என்றால், நீ பூரண புருஷன், மறுபடி பிறந்த பூரண புருஷன் என்றால், இந்த கேள்விக்கான பதிலை சொல். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஏன் உன் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லையே? பரிசுத்தவானே, தேவனுடைய மனுஷனே, தீர்க்கதரிசியே, அப்பா தோழனே, உன் பெற்ற தாய் தகப்பனை நீ மதிக்கவில்லையே, உடன் பிறந்த சகோதரர்களை நீ மதிக்கவில்லையே, உங்களுக்குள் ஒற்றுமை இல்லையே, ஒருமித்து வாசம் பண்ண முடியவில்லையே. ஏன்? நீ நடத்துகிற சபைக்குள் உன்னால் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட, உன்னால் கற்பிக்கப்படுகிற இந்த போலி கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே, சபைக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே. உன்னை போன்ற பரிசுத்தவான்கள் என்று தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற இந்த கள்ள தீர்க்கதரிசன ஊழியர்களின் கூட்டத்திலே ஒற்றுமை இல்லையே. அவனுக்கு விரோதமாய் இவனும், இவனுக்கு விரோதமாய் அவனும் கையை தூக்குகிறீர்கள், காவல் நிலையத்திற்கு போகிறீர்கள், நீதிமன்றத்திற்கு போகிறீர்கள். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் அரசாங்க நிலங்களை, புறம்போக்கு நிலங்களை அபகரித்து சபையை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். போல் கள்ள ஊழியர்களே,
கள்ள போதகர்களே, திருட்டு ஓநாய்களே, ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஓநாய் கூட்டமே, இதற்கு இந்த கேள்விக்கான பதில் உங்களால் சொல்ல முடியுமா? இதை சொல்லிட்டு என்கிட்ட இவன் தான் அந்திகிறிஸ்துன்னு சொல்லு. இந்த வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 133 அதிகாரம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குவான நல்ல தைலத்துக்கும் ஹர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அப்படின்னா பனியும் வெண்பனி பெய்வதும் மழை பெய்வதும் தெளிக்கப்படுதல் தானே. தெளிக்கப்படுதலும் வேதாகமம் தீர்க்க தரிசன புத்தகங்கள் அதைத்தான் சொல்கிறது. உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன். அது உங்கள் இருதயங்களில் இருக்கிற நரகலான விக்கிரகங்கள் அனைத்தையும், பொருளாசையின் சிலைகள் அனைத்தையும், பொருளாசையின் ஆசை இச்சைகள் அனைத்தையும், உங்கள் இருதயங்களிலே கரைபடிந்து கிடக்கிற பொருளாசை, காணிக்கை, பொறுக்கி, எச்சத்தனம், இந்த பாவ கரைகள் அனைத்தையும் தெளிக்கப்படுகிற ஜலம், தெளிக்கப்படுகிற சுத்த ஜலம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தெளிக்கப்படுகிற வெண்பனி போல் தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் இருதயங்களை ஊடுருவி உங்கள் இருதயத்தின் அறைகளிலே கரைபடிந்து கிடக்கிற பாவங்களையும், உங்கள் எலும்புகளிலே மாம்சங்களிலே கரைபடிந்து கிடக்கிற பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். இந்த அனுபவம் உனக்கு வந்திருக்கிறதா? அங்கே சங்கீதம் 133 கடைசி, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். நீ ஆசீர்வாதம் வண்டி வண்டியா இறக்குற, காணிக்க தர்றவனுக்கெல்லாம் எவ்வளவு காணிக்க தர்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வண்டியா இறக்கி கொடுக்கிற ஆசீர்வாதம். இங்கே கூறப்படுகிற ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, பரலோக பொக்கிஷங்களாகிய ஆசீர்வாதங்களும், மாம்சீக சரீரத்திலே நீ உயிரோடு இருப்பதற்கான ஜீவன் மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்பு நித்திய ஜீவனும். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் நிலையாக நிலைத்து நிற்கத்தக்கதாக உயிரோடு மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கும் போதும் மறுபடி பிறந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு மறுமையிலே நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழுகின்ற அந்த அனுபவத்தின் காலங்களிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதான நித்திய ஜீவனையும் கட்டளையிடும். இதுதாங்க அபிஷேகம், இதுதான் ஸ்நானம். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்நானத்தை தான் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நாபகன் மூலமாய் யோர்தான் ஆற்றின் தண்ணீர்களிலிருந்து பெற்றுக்கொண்டு கரையேறினார். நேரடியாக தண்ணிக்குள்ள முங்கிட்டு எழும்பல, ஞான ஸ்நானம் பெற்றவுடனே நேரடியாக கரையேறினார். அதுக்கப்புறம் தான் தண்ணீருக்குள்ளிருந்து அவர் தேவ ஆவியானவர் இறங்கியார் அல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள. அவர் கரையேறின பிற்பாடு வானத்திலிருந்து வானங்கள் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து தேவ ஆவியானவர் ஒரு ஆவின் வடிவத்தில் இறங்கி வந்து இயேசுவானவர் மேல் தங்கினார். அதை அவரும் கண்டார், யோவான் ஸ்நாபகனும் கண்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்நானம் உங்களுக்கு எனக்கு வேணும். யோவான் ஸ்நாபகன் யோர்தான் ஆற்றில் இயேசுவுக்கு கொடுத்த ஞான ஸ்நானத்தை தான் நாங்கள் கொடுக்கிறோம், முழுக்கி கொடுக்கிறோம் என்று சொல்வது பச்சை பொய். நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஊற்று தண்ணீரை தலையில் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தலையில் ஊற்றி ஸ்நானம் கொடுப்பதும் ஸ்நானம்தான். தண்ணீரை கையில் எடுத்து தலையிலே தெளித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் ஒன்றாயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தலையில் ஊற்றி தெளித்து ஞானஸ்நானம் கொடுப்பதும் ஸ்நானம்தான். உன் அந்த விசுவாசத்தின் உறுதிப்பாட்டினாலே நீ தண்ணீரிலே முழுக்கி உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதும் ஸ்நானம்தான். நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், ஆனால் இந்த நிலைப்பாடு வேண்டும். எந்த நிலைப்பாடு உனக்குள்ள வேண்டும்? சங்கீதம் 133 அதிகாரம் சொல்லுகின்ற 3 வசனங்களின் ஒவ்வொரு வார்த்தைகளின்படியான அனுபவங்களும் செயல்பாடுகளும் உன்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். இல்லை என்றால் நீ பொய்யன். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து இந்த ஸ்நானத்தை யோவான் ஸ்நாபகன் மூலமா யோர்தான் ஆற்றின் தண்ணீரில் எடுத்துக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் பின்பு இயேசு கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் ஆவியானவர் பிராவின் வடிவத்தில் இயேசுவின் மேல் இறங்கி தங்கின பிற்பாடு அவர் இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார்.
அந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஸ்நானத்தை அறிமுகப்படுத்துகிறார். அது ஏன்? இதைத்தான் பரிசுத்த யோவான் ஸ்நாபகன் முன்னறிவித்தான். எங்கே? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பிற்பகுதி, கடைசி பகுதி. அவர் வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது ஞானஸ்நானம். எது ஸ்நானம்? தண்ணீரில் எடுக்கப்பட்டது ஸ்நானம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும், பரிசுத்த அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றாரே, அது ஞானஸ்நானம். அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் கொடுப்பது தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான வெளிச்சத்திலே நீ கற்று தேர்வதற்காக பரிசுத்த அக்கினியின் அபிஷேகம் அல்லது ஸ்நானமும், அக்கினி ஸ்நானமும் பரிசுத்த ஆவியின் ஸ்நானமும் இயேசு கிறிஸ்து தருகிறார் என்று தருவார் என்று யோவான் ஸ்நாபகன் கூறி அறிவித்தான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி பகுதியிலே அவர் வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் தருவார். இதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அதை இயேசு கிறிஸ்து தம்மிலிருந்து தாமே நடைமுறைப்படுத்துகிறார். தாம் வெளியே நிற்கவில்லை. பிரமாணங்களை எழுதினவன் பிரமாணங்களுக்கு உட்பட்டே எழுதுகிறான். பிரமாணங்களை பேசினவர் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் பிரமாணங்களையும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் பிரமாணங்களையும் எழுதினவர், கற்பித்தவர். அந்த தான் கற்பித்த அந்த உடன்படிக்கையின் பிரமாணங்களுக்குள்ளே அதற்கு கட்டுப்பட்டு நின்று அதை தம்மிடத்திலே செயல்படுத்தி நிரூபித்து காட்டிவிட்டு அதை மற்றவர்களுக்கு ஸ்தாபிக்கிறார், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏற்றுக்கொள்கிறாயா? உன்னால இதை கையாள முடியுமா? சகோதரனே, சகோதரியே, நீ எந்த ஊழியக்காரனாகவும் இருந்து விட்டு போ, எந்த தீர்க்கதரிசியாகவும் இருந்து விட்டு போ, எந்த விசுவாசியாகவும் இருந்து விட்டு போ, எந்த அப்பா தோழனாகவும் இருந்து விட்டு போ, சங்கடமில்லை. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய ஏற்பாட்டின் பிரமாணங்களை செயல்படுத்துவதற்கும் வந்த பழைய புதிய உடன்படிக்கைகளின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை தன்னிடத்திலே தாமே அதை செயல்படுத்தி நிறைவேற்றி முடித்து அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நிலைப்படுத்துகிறார் அல்லது ஸ்தாபிக்கிறார். இதை ஏற்றுக்கொள்கிறாயா? ஸ்நானம் என்னவென்று இதிலிருந்து நீ கற்றுக்கொள். இல்லை என்றால், நான் சொல்வது பொய் என்றால் உன் கால கிடக்க செருப்ப களத்தை நான் ஐயா. சொல்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 49, 50 ஆகிய 2 வசனங்களை விவரித்து இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மனதுள்ளவர்கள் மட்டும், மன விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் இந்த செய்திக்கு செவி கொடுங்கள். இனி ஒரு முறை உங்களுக்கு இது கற்பிக்கப்படாது. ஏனெனில் நான் என் மனதில் தோன்றியபடி இன்றோடு இந்த செய்தியை, இந்த முகநூலில் கொடுக்கப்படுகிற செய்திகளை முடித்துக் கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். ஏன்னா தேவன் எனக்கு கற்பித்த அனைத்தையும் அந்த இருளின் நாட்களிலே என்னை உபத்திரவத்தின் குகையிலே புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற இந்த 30 ஆண்டு காலங்களிலே எனக்கு அவர் கற்பித்து என் மனசாட்சியின் பலகையிலே அவர் தம்முடைய உடன்படிக்கையின் பிரமாணங்களின் வார்த்தைகள் அனைத்தையும் எழுதி பதித்து வைத்திருக்கிற அந்த முத்திரை அடையாளத்தின்படி நான் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் அனைத்தையும் சுமார் 900 செய்திகளாக முகநூலிலே யூடியூபிலே பதிவிட்டிருக்கிறபடி 816 செய்திகளாக இன்னும் பதிவேற்ற வேண்டியது, யூடியூபிலே பதிவேற்றம் செய்ய வேண்டியது இன்னும் 5 செய்திகள் இருக்கிறது. ஆக 820 செய்திகளாக இன்றைய செய்தியோடு 821வது செய்தியோடு நான் என் செய்திகளை, இறைவசன தியான செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை கடந்து வரும் நாட்களிலே தேவன் அனுமதித்தால் இவைகளையும் நீ பேச வேண்டும், இன்னும் நிறைவு செய்யவில்லை என்று எனக்கு சொல்லுவாரானால் நான் தொடர்ந்து வேதவசனங்களை தியானிப்பதை வாரத்திற்கு 2 நாள் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன்.
என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். இது என்னுடைய மனதின் தீர்மானத்தின்படி இந்த செய்தியோடு, இந்த ஸ்நான செய்தியோடு, சர்ச்சைக்குரிய ஸ்நானங்களை குறித்த செய்தியோடு, அபிஷேகங்களை குறித்த செய்தியோடு, அக்னி அபிஷேகம் என்றால் என்ன, பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்றால் என்ன, தண்ணீர் ஸ்நானம் என்றால் என்ன என்பதை விளக்குகிற இந்த செய்தியோடு நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். அது எனது மன விருப்பம். தேவனுடைய சித்தம் அது அல்ல என்றால் தொடர்ந்து உங்களோடு சில வேத பகுதிகளை அவர் எனக்கு உணர்த்தி காட்டுகிற வேத வசனங்களை உங்களோடு தியானித்து பகிர்ந்து கொள்ளுவேன் என்று கூறி இந்த 2 வசனங்களையும் உங்களோடு விவரித்து காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 49 மற்றும் 50ஆம் வசனங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த அக்கினி? இதைத்தான் 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே யோவான் ஸ்நாபகன், இயேசு கிறிஸ்துவின் முன்தூதனாகிய ஃபோர்ரன்னர் ஆஃப் கிரைஸ்ட், முன்தூதனாகிய யோவான் ஸ்நாபகன் கூறி அறிவித்தான். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய காலணியை, செருப்பை சுமப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னானே, அந்த ஸ்நானம், அதை கொடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே, பூமியின் மேல் என்றால் பூமியில் குடியிருக்கிற ஜனங்களின் மேல், இறைமக்களின் மேல், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களின் மேல் அக்கினியை போட வந்தேன். பூமியின் மேல பூமியில போட்டுட்டு போக மாட்டாரு, பூமியில் குடியிருக்கிற ஜனக்கூட்டங்களின் மேல், மக்கள் இனங்களின் மேல் அவர் அக்கினியை போட வந்தார். அந்த அக்கினி அபிஷேகம் எனப்படுகிற இன்றைய புரட்டு உபதேசியார்கள், புரட்டு பிரசங்கிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்களே, அக்கினி இறங்குகிறது இறங்குகிறது. இந்த அக்கினி இல்ல, விறகு கட்டைகளை கூட்டி வச்சு சூடத்தையோ மண்ணெண்ணையோ பெட்ரோலையோ விட்டு தீய கொளுத்தி பரலோக அக்கினி பற்றி எறிகிறது என்று சொல்லுகிற இந்த போலியான அக்கினி அல்ல, இந்த உலகத்தின் அக்கினி அல்ல. இது பிசாசுகளுக்குரிய அக்கினி. பிராமணன், தன்னை உயர்ந்த ஜாதியான், பிரம்மாவின் நெற்றியிலிருந்து புறப்பட்டு வந்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த மேல் ஜாதி வெறியன் பிராமணன் நடத்துகிற யாக வேள்விகளிலே, யாக குண்டங்களிலே விறகுகளையும் மரக்கட்டைகளையும் இலைகளையும் வேர்களையும் தலைகளையும் நறுமண பொருட்களையும் போட்டு அக்கினி குண்டம் வளர்ப்பானே, அந்த அக்கினி குண்டத்தை சுற்றி வருகிற அக்கினி அல்ல, இது பரலோக அக்கினி. உன்னை புடமிடுகிற அக்கினி, உன்னை சுத்திகரிக்கிற அக்கினி. ஆனால் நீ வெந்துருகி போக மாட்டாய், நீ வெந்து சாம்பலாய் போக மாட்டாய். இது பரலோக அக்கினி. ஆனால் இவர்கள் உங்களுக்கு கொளுத்தி காட்டுகிற அக்கினி எரிகிற பரலோக அக்கினி எரிகிறது, பற்றி எரிகிறது என்று சொல்லி விறகு கட்டைகளை கூட்டிவிட்டு எரித்து காட்டுகிறார்களே, இது பரலோக அக்கினி அல்ல. இதுக்குள்ள நீ சாடுனா நீ செத்து போவ, நீ வெந்துருகி சாம்பலாய் போவாய். ஆனால் மோசேயின் நாட்களில் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிறைப்பட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு விடுதலையாக்குவதற்கு மோசே பிரயாசப்பட்ட போது அவன் அந்த சொந்த ஜனங்களாகவே விரட்டி அடிக்கப்படுகிறான். அவன் வனாந்தரத்திலே மீதியானியருடைய ஆசாரியனாகிய எத்ரோவின் மகளை திருமணம் செய்து கொண்டு வனாந்தரத்திலே அவனுக்குரிய ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு முட்செடி பற்றி எறிந்ததே, அந்த முட்செடியை போல, முட்செடி பற்றி எறிந்த அக்கினி பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது, முட்செடி பற்றியாக இருக்கிறது, அது வெந்து கருகி சாம்பலாய் போகவில்லை. அதுபோல பரலோக அக்கினி உன்மேல் இறங்குகிற போது, பரலோக அக்கினி ஸ்நானம், பரலோக அக்கினியின் அபிஷேகம் உன்மேல் இறங்குகிற போது, உன் பாவ சரீரத்தின் உள்ளும் புறம்பும் இருதயத்திலும் உள்ளத்திலும் மனதிலும் கரைபடிந்திருக்கிற பாவ கரைகள், உன் அட்டூழியங்கள், அருவருப்புகள், வேசித்தனங்கள், பொருளாசையின் இச்சையின் கணாசை, காணிக்கை, பொறுக்கி, இந்த பாவங்கள் அனைத்தும் உன்னிலிருந்து வெந்து உருகி வெளியே போகும். அதற்கான புடமிடும் அக்கினி இது. இதான் அக்கினி ஸ்நானம். அவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியில் குடியிருக்கிற ஜனக்கூட்டங்களின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே அவர்களில் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அக்கினி ஸ்நானத்தை பெற்றிருக்கிறாயா?
இந்த அக்னி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? சொல். நீ பரிசுத்தவானா? நீ சொல்லுகிறாய் மற்றவர்களுக்கு, நான் பிரசங்கிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள், நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், நான் பிரசங்கிக்கிற ஆவியானவரை ஏற்றுக்கொள். உனக்கு தரித்திரம் இல்லை, போராட்டம் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, கண்ணீர்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, எல்லாம் உன்னை விட்டு விலகி போகிற. அக்னி ஸ்நானம் என்பது உன்னை புடமிட்டு உருக்குகிற அக்னி குகையிலே வெள்ளியும் பொன்னும் உருக்கப்படுவது போல் 7 தரம் 7 முறை திரும்ப திரும்ப தண்ணீரை போல் உருக்கி ஓட விடுவது போல் உன்னை உருக்குகிற அக்னி சூளையின் புடமிடுதல். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும். எவர்? பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உனக்கு ஞான ஸ்நானம் தருவார். அக்னி அபிஷேகத்தையும் அக்னி ஸ்நானத்தையும் உனக்கு தருகிறவர் அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் அந்த அக்னியோடு உன்னிலே இறங்கி வந்திருப்பார். அந்த அவர் உனக்குள்ளிருந்து உன்னை உருக்கி 7 தரம் 7 ஆண்டுகளோ, அது 2 மடங்கோ, 14 ஆண்டுகளோ, அல்லது 21 ஆண்டுகளோ, அல்லது 28 ஆண்டுகளோ, அல்லது 49 ஆண்டுகளோ, 7 7 49 ஆண்டுகளோ உன்னை உருக்குவார். நீ ஸ்நானம் பெற்ற உடனே, தண்ணீருக்குள்ள முழுகின உடனே நீ பரிசுத்தவனாயிட மாட்ட, நீ மறுபடி பிறந்திட மாட்ட. கள்ளர்களே, போலிகளே, போலி கிறிஸ்தவர்களே, வேதவசன சத்தியம் என்னதென்று அறியாத ஓநாய்களே, யாரை ஏமாற்றுகிறீர்கள்? வசனம் அறியாதவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். வேத வசனத்தை படிக்காதவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். வேத வசன சத்தியம் என்னதென்று அறியாத பாமரர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் கல்வி கற்று BA BD MTH எல்லாம் படிச்சு DD டாக்டர் பட்டம் வாங்கினவனா இருந்தாலும் சரி, வேத வசன சத்தியம் அறியாத இந்த ஓநாய் கூட்டத்தை ஏமாற்றுகிறீர்கள். முட்டாள் மூடர் கூட்டத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். வேதவசன சத்தியம் அறிந்த ஜனங்கள் இங்கே அங்கங்கே பைத்தியக்காரர்களைப் போல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் தேவனுடைய மனுஷர்கள், நாங்கள் மறுபடி பிறந்த பரிசுத்தவான்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று தங்களுக்கு தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. உங்களைப் போல புரிந்து கொள்ளுங்கள். எங்கே நிற்கப் போகிறீர்கள்? கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிற்று. அவர் வருகிற அந்த நாளிலே எங்கே நிற்கப் போகிறீர்கள்? நாங்கள் மணவாட்டி சபையார். புல்லு புடுங்கிறதுக்கும் போக மாட்டீங்க. அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகளைப் போல தங்கள் தீவட்டிகள் எண்ணெய் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அணைந்து போன அந்த புத்தியற்ற முட்டாள் கன்னிகைகளைப் போல இருப்பீர்கள். அங்குமிங்கும் பரிசுத்த ஆவியானவரை விலை கொடுத்து வாங்கி பழகி போனவர்களே, விலை கொடுத்து வாங்குவதற்கு அங்கும் இங்கும் விற்பனையாளர்களிடத்தில் பரிசுத்த ஆவியை கூறு போட்டு கூவி விற்கிற விற்பனையாளர்களிடத்தில் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து வந்துவிட்டு பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு கமெண்ட் போடுறீங்க, இவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் அசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவன், இவன் தான் பிசாசு, இவன் தான் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லுகிறீர்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவே விட்டு வைக்கலையே, என்ன விட்டு வைப்பீங்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதவசன சத்தியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிற, தேவனை அறிகிற அறிவாயை, இறைஞான மெய்ஞான அறிவை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த சத்தியத்திற்கு செவி கொடுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதன்படி நடக்க பழகுங்கள். அப்பொழுது பூரண புருஷர்களாய் பரிசுத்த ஆவியானவரால் மாற்றப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள், அதற்கு முன்பு நீங்கள் பரிசுத்த அக்னி அபிஷேகம் என்கிற அக்னி ஸ்நானத்தையும் பரிசுத்த ஆவியின் ஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அது நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அக்னி, பரிசுத்த ஆவியின் ஆனாலும் அக்னியினாலும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்நானம் உங்களை தேவனை அறிகிற சகல சத்தியங்களுக்குள்ளும் கற்பித்து நடத்தும் இறை ஞானவான்களாய் உங்களை மாற்றும், இறை ஞானிகளாய் உங்களை மாற்றும். அநேகருக்கு உங்களை பிரசங்கிக்க, தேவனை அறிகிற அறிவு இன்னதென்பதை கற்பிக்கிற போதகர்களாய் உங்களை மாற்றும். ஆயத்தப்படுத்துங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகிலும் அவர் 49ஆம் வசனத்தில் சொல்றாரு, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் என்றால் பூமியின் ஜனங்களின் மேல் அக்னியை போட வந்தேன். அவர்களிலே, அவர்களுடைய சரீரங்களிலே, அவர்களுடைய இருதயங்களிலே, அவர்களுடைய ஆத்மாக்களிலே இந்த பரலோக அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
50ஆம் வசனம், ஆகிலும் நான் முழுக வேண்டிய வேறொரு ஸ்நானம் உண்டு. ஐயா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அவர்தான் யோர்தான் நாட்டிலே யோவான் ஸ்நாபகன் மூலமாய் ஸ்நானம் எடுத்துக்கொண்டாரே. உங்கள் பாசையிலே முழுக்கி யோவான் அவரை தண்ணீருக்குள் முழுக்கி முழுக்கு ஸ்நானம் கொடுத்து விட்டானே. இவர் இன்னொரு முழுக்கை தேடுகிறார், சொல்லுகிறார். நீங்க யோசித்து பார்த்ததுண்டா? என்றாகிலும் உங்கள் வாழ்நாளில் என்றாகிலும் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து ஏன் ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று சொல்கிறார்? இங்க ஞான ஸ்நானம் அவர் சொல்லல, ஸ்நானம் உண்டு. ஸ்நானம்னா முழுக வேண்டிய, அது தெளிவா சொல்றாரு. முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நான் முழுகி குளித்து கரை திரையற பூரண புருஷனாக புதிய மனுஷனாக நான் மாற்றப்பட வேண்டிய ஒரு முழுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். புரியுதா? அவர் சொல்லுகிறார், அது என்ன முழுக்கு? அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், மன சஞ்சலப்படுகிறேன், திகிலடைகிறேன், பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நெருக்கப்படுகிறேன். நெருக்கம் மரண வேதனையின், மரண பாடு மரண வேதனைகளின் அனுபவத்தை நினைத்து பார். நடுங்குவாய், நீ நெருக்கப்படுவாய். உனக்குள்ளேயே நீ ஒடுங்கி உன் மனவேதனை அதிகரித்து உன் மன சஞ்சலம் அதிகரித்து நெருக்கப்பட்டுக் கொண்டிருப்பாய். யாரிடமும் சொல்ல முடியாது. இந்த அனுபவம் உனக்கு வந்திருக்கிறதா? பரிசுத்தவானே, கள்ள பரிசேயனே, கள்ள வேதபாரகனே, பக்தி வேடக்காரர்களே, பக்தி வேட விசுவாசிகளே, இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கிறது. சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது என்ன ஸ்நானம்? இயேசுவோடு இரட்சகராக, மனுக்குல இரட்சகராக அனுப்பப்பட்ட இயேசுவோடு கூடி சேர்ந்து இணைந்து ஒன்றாக இருந்த கிறிஸ்துவானவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்னும் மானிட மகனோடு மனுஷகுமாரனோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரே. அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார்? சங்கீதங்களை படியுங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை படியுங்கள், கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தை படியுங்கள். அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், இதோ உம்முடைய கட்டளையை நிறைவேற்ற வருகிறேன். கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்ற நான் வருகிறேன். பெரும் ஜனக்கூட்டத்தின் வெகு கூட்டத்தின் திரள் ஆன சபையின் நடுவில் அதை குறித்து நான் உமக்கு வாக்கு கொடுத்தேன், நான் வந்து அதை நிறைவேற்றுவேன் என்று. மனுக்குல மீட்புக்காய் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக நான் ஆவியாயிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து எனும் நான் இந்த பூமிக்கு வருகிறேன். எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணும் என்று. அந்த சரீரமானவர் தான் இயேசுவானவர், மாம்ச சரீரத்தில் பிறந்த இயேசுவானவர். அந்த இயேசுவானவரோடு ஆவியானவராயிருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்துவானவர் முதலாம் ஞான ஸ்நானத்தின் மூலமாய் யோர்தான் ஆற்றில் எடுத்துக்கொண்ட ஸ்நானத்தின் வழியாக வானம் திறந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவானவரோடு இணைந்து தங்கினார். 3.5 ஆண்டுகள் தங்கியிருந்தார் அவருடைய சரீரத்தில். எதற்காக? உன்னுடைய என்னுடைய இந்த பூமியின் ஜனங்களுடைய பாவங்களை பரிகரிப்பதற்காக, பாவ பரிகாரத்திற்காக, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்திருந்த இயேசுவானவர் சொல்லுகிறார், ஆயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அதாவது சிலுவை பாடு மரண ரத்தம் சிந்துதலின் அந்த உபத்திரவம், அந்த பாடு மரண வேதனை, அதுதான் முழுக்கு. அதாவது இயேசுவானவரோடு இணைந்து நின்ற கிறிஸ்துவின் ரத்தம் மனுக்குலத்தின் பாவ நிவர்த்திக்காக, பாவ மன்னிப்புக்காக, பாவ பரிகாரத்திற்காக கிறிஸ்துவின் ரத்தம் இயேசுவின் சரீரத்திலிருந்து சிந்தப்பட வேண்டும். அந்த வேதனை, அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து மரண அனுபவம் அவர் நினைத்து பார்த்து அவர் ஆவியிலே நெருக்கப்படுகிறார், ஆவியிலே உடைக்கப்படுகிறார். உனக்கு அந்த அனுபவம் வந்திருக்கிறதா? உடைக்கப்பட்ட பாத்திரம் நான் என்று பேசுகிறாய், பாடுகிறாயே. உண்மையாக உன் இருதயம் நொறுக்கப்பட்டதா? உன் சரீரம் உடைக்கப்பட்டதா?
உன் ஆத்மா நொறுங்கியதா? உன் ஆவி உடைந்ததா? ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கிறது. இந்த அனுபவம் உனக்கு வராவிட்டால் தான் அக்னி அபிஷேகம். இதுதான் அக்னி அபிஷேகம். இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொய்யும் புரட்டும் வாயில வந்த பொய்களை எல்லாம் சொல்லி நான் அபிஷேகம் பெற்றவன், நான் பரிசுத்த ஆவியின் நிறைவை அபிஷேகம் பெற்றவன், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவன் என்று சொல்லிக் கொண்டு பிச்சைக்காரனை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் சத்திய வசனங்களையும் பரிசுத்த ஆவியானவரையும் கூறு போட்டு விற்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஓநாயே, நீ இந்த அனுபவத்திற்குள் வந்திருக்கிறாயா? பரிசுத்த யோவான் ஸ்நாபகன் கூறி அறிவித்த அவர் வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னானே, அந்த அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறாயா? அந்த ஸ்நானத்தை பெற்றிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து அந்த ஸ்நானத்தை தன்னிலேயே பெற்று செயல்படுத்தி காண்பிக்கிறார். அதான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய ஏற்பாட்டின் பிரமாணங்களை செயல்படுத்துவதற்கும் வந்தவர். இரண்டு நியாய பிரமாணங்களின், இரண்டு உடன்படிக்கையின் பிரமாணங்களின், பழைய புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்களை கற்று தேறினவராக எல்லாவற்றையும் கற்றுணர்ந்து அறிந்து, எப்பொழுது அறிந்தார்? ஞானஸ்நானம் பெற்று யோர்தானாற்றிலிருந்து கரையேறி வனாந்தரத்திற்கு போறாரே, 40 நாள் வனாந்தரத்திலே தேவ சமூகத்திலே தேவனோடு நெருங்கி சேர்ந்து தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே 40 நாள் உபவாசம் இருந்து கற்றுக்கொண்டாரே, அந்த கற்றுக்கொள்ளுதலில் இந்த சத்தியங்களை அவர் அறிந்து கொண்டார். நீ உபவாசம் இருக்கிறியா? எதுக்கு இருக்கிற கேட்டா சொல்ற, ஒரு ஞானஸ்நான கூடுகை இருக்கு, அதுக்காக நான் 21 நாள் சாப்பிடாம உபவாசம் இருக்கேன், அல்லது 41 நாள் உபவாசம் இருக்கேன் அப்படிங்கிற. கேவலமா தெரியல உனக்கு போய் சொல்றதுக்கு? இந்த அனுபவம் கற்றுக்கொண்டிருக்கிறாயா? வேத வசனத்தின் ஆழமான தேவனுடைய ஆழங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறாயா? இல்லையே. அப்படின்னா பொய் சொல்லி இருக்க மாட்டியே. இந்த அனுபவத்திற்குள் அந்த உடைந்து உள்ளம், ஆவி, ஆத்மா, சரீரம் உடைந்து நொறுங்கி சஞ்சலப்படுகிற, அந்த வேதனைப்படுகிற மரண அவஸ்தையின் அந்த வேதனையை அனுபவிக்கிற இந்த அனுபவமாகிய இந்த உபத்திரவத்தின் அக்னி, இந்த பரலோக அக்னி அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தால், பரலோக அக்னி அபிஷேகத்தோடு பரலோக அக்னி ஸ்நானத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற ஸ்நானத்தையும் நீ பெற்றிருந்தால், உண்மையாக பெற்றிருந்தால், இதை போன்ற அந்த பாடுள்ள வேதனையை, மரண பாடுகளில் பாடு மரண வேதனைகளை உன் சரீரத்திலே நீ அனுபவித்திருக்க வேண்டுமே. நீ கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பங்காளியாகி இருக்க வேண்டுமே. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நீ பங்குள்ளவனாக இருந்தால், நீ மறுபடி பிறப்பதற்கு கிறிஸ்துவின் பூரண புருஷனும் புதிய மனுஷனும் ஆகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நீ பின்பற்றுவதற்கு, நீ கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு நீ பங்காளியாக மாறி இருக்க வேண்டுமே. இந்த அனுபவத்தை நீ உன் வாழ்நாளில் பெற்றிருக்க வேண்டுமே. இல்லை என்றால் நீ பொய்யன், நீ திருடன், நீ ஏமாற்றுவித்தைக்காரன், நீ மாயவித்தைக்காரன், நீ அசுத்தாவிகளால், அந்நியாவிகளால், பொய்யின் ஆவிகளால், பொருளாசீனி செயலின் ஆவிகளினால், வேசித்தனை செயலின் ஆவிகளினால் வழி தப்பி திரிகிறாய். அதை நீ திரிகிறதை மறைத்துக் கொண்டு உன்னை பரிசுத்தவான், தேவனுடைய மனுஷன், பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவன், மறுபடி பிறந்தவன் என்று கூவிக்கொண்டு ஏழை ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறாய். மறந்து விடாதே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி இன்றைய செய்தியோடு நான் இறுதி செய்தியாக இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் அது வேறாக இருந்தால், இன்னும் அநேக பகுதிகள் நான் வியாக்கியானம் செய்யாத அநேக கேள்விகளும் அநேக பதில்களும் இருக்கிறது. அவைகளையும் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினால், அவர் எனக்கு சொன்னால், என்னை ஏவி எழுப்பினால், அடுத்த வாரத்தில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு 2 முறை நான் உங்களோடு வேதவசன செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவேன். இன்றைக்கு இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருந்து இந்த இறைவார்த்தைகளை பகுத்து, ஞானமாய் பகுத்து மற்றவர்களுக்கு போதிக்கவும், நீங்கள் அதை புரிந்து உணர்ந்து சந்தேகமற தெளிவு பெறவும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.